ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருவரை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே எங்களோடு பேசுவாராக, எங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி, ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எண்ணாகமம் 12வது அதிகாரம், அதிலே 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி மோசேயை குறித்து கர்த்தர் இப்படியாக சாட்சி கொடுக்கிறார். அப்படியாக மோசே மூலமாய் தேவன் செய்த அதிசயங்கள் ஏராளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக மோசே இருந்தான் என்று சொல்லி தேவனுபடியாக சாட்சி கொடுக்கிறவராக இருந்தார். உண்மை உள்ள மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்ற விதத்திலே அந்த மோசேயை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் இந்த வேதத்திலே அநேக பக்தர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி. மோசே அப்படித்தான் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். மோசேயை சிறு வயதிலே இப்படியாக கொன்று போடும்படியாய் மோசேயை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பார்வோன் இப்படியாக மோசையை கொல்லும்படியாக, மோசைக்கு ஒத்த வயதிலே இருந்த அந்த சிறுவர்களை, குழந்தைகளை கொல்லும்படியாக தன்னுடைய இராணுவத்துக்கு இப்படி அதிகாரம் கொடுத்த ஒரு ராஜாவாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இருந்த வேளையிலே மோசே அந்த கொலைகளுக்கு தப்புவிக்கப்பட்டு இப்படியாக ராஜ அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட ஒரு மகனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்படி சாந்த குணம் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரமட்டும் தாழ்த்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் என்று சொல்லி, சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் தேவன் அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படியாக சாந்த குணமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் எங்களை அழைக்கின்ற வேளையிலும் நாங்கள் எப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையிலிருந்து வந்திருப்போம். ஒவ்வொரு காரியங்களில் இருந்து ஒரு பிழையான நபர்களாக இருந்திருப்போம், வேறு வேறு காரியங்களை உடையவர்களாக இருந்திருப்போம், துன்மார்க்கராக இருந்திருப்போம், பாவத்திலே ஜீவித்தவர்களாக இருந்திருப்போம். அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் இப்படியாக அழைத்து தம்முடைய வழியை எங்களுக்கு போதித்து தம்முடைய சாயலாக எங்களை மாறும்படியாக ஆலோசனை சொல்லி இப்படியாக வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த மோசையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், மோசே இப்படியாக சிறு வயதிலே குழந்தையாக இருக்கின்ற வேளையிலே கொல்லப்படும்படியாக அந்த பார்வோனால் இப்படியாக அந்த பார்வோனுடைய ராணுவங்களால் அதிகாரம் கொடுக்கப்பட்டு அந்த ராணுவ வீரர்கள் வந்து எல்லா குழந்தைகளையும் எகிப்திய ஜனங்களால் அந்த குழந்தைகள் பிடிக்கப்பட்டு குழந்தைகள் இப்படியாக கொல்லப்படுகிறார்கள், ஆற்றிலே இப்படியாக போடப்படுகிறார்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த மோசே காப்பாற்றப்படுகிறார். மோசே காப்பாற்றப்படுகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மோசே ஆத்திலே தாய் 3 மாதம் அளவு, சில மாதங்கள் தாய் முயற்சி செய்கிறார் அந்த குழந்தையை பாதுகாக்கும்படியாக. ஏனென்றால் மோசே அழகுள்ளவனாக இருந்தான். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே எந்த ஒரு தாயும் அழகோ அழகில்லையோ தன்னுடைய பிள்ளையை இப்படியாக யாராவது கொண்டு விட
அனுமதி கொடுக்க மாட்டார்கள். அப்படியான வேளையிலே ரகசியமாய் வைத்து பாதுகாக்கிறார். அதற்கு மேல் பாதுகாக்க முடியாத பட்சத்திலே ஒரு நாணல் பெட்டியை உண்டாக்கி ஆற்றிலே படியாக விட்டு விடுகிறாள். தேவனுடைய சித்தத்தின்படியாக தேவன் பாதுகாத்து கொள்ளட்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே கொடுத்து விடுகிறார். எதிரியினுடைய கரத்திலே கொடுக்கவில்லை, தேவனுடைய கரத்திலே கொடுக்கின்ற வேளையிலே அந்த நாணல் பெட்டி படியாக ஆற்றிலே போகிறது. அதை கவனிக்கும்படியாக அவளுடைய சகோதரி, மோசேயினுடைய சகோதரி இப்படியாக வருகின்ற வேளையிலே அந்த நாணல் பெட்டி இப்படியாக பார்வோனுடைய குமாரத்தை குளிக்கின்ற அந்த இடத்திலே வருகிறது. அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய கண்களிலே அந்த மோசைக்கு, அந்த குழந்தைக்கு தயவு கிடைக்கிற என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக தயவு கிடைத்த வேளையிலே இந்த குழந்தையை இப்படியாக, இது எபிரேயர்களுடைய குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பார்வோனுடைய குமாரத்தை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த நாணல் பெட்டியை பின்தொடர்ந்து வந்த அந்த சகோதரி வெளிப்பட்டு அந்த பார்வனுடைய குமாரத்துக்கு சொல்லுகின்றால், எபிரேயர்களிடத்திலே பால் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்திரியை உனக்கு ஏற்படுத்தி தரவா இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு என்று சொன்ன வேளையிலே அந்த பார்வனுடைய குமாரத்தை சொல்லுகிறார், அப்படியாக இருந்தால் அந்த பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயை ஏற்பாடு செய்யும்படியா அந்த பெற்ற தாயையே அந்த இடத்திலே ஏற்பாடு செய்கிறார் அந்த குழந்தையினுடைய சகோதரி, மோசையினுடைய சகோதரி. ஆனால் அந்த பார்வனுடைய குமாரத்துக்கு தெரியாது இது அவர்களுடைய குழந்தை தான் என்று தெரியாது. ஆனாலும் அந்த இடத்திலே அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய இருதயத்திலே தயவு கிடைக்கும்படியாக சொல்லுகிறார். யாராலே கொல்லப்படும்படியாக சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த குடும்பத்தில் இருந்தே இந்த மோசைக்கு தயவு கிடைக்கிறதாக இருக்கின்றது. அப்பொழுது அந்த பார்வோனுடைய குமாரத்தை சொல்லுகிறாள், நீ உன்னுடைய வீட்டிலேயே வைத்து வளர்த்து விட்டு அவன் பெரியவனானதற்கு பின்பதாக என்னிடத்திலே கொண்டு வந்து தரும்படியாக அந்த பார்வனுடைய குமாரத்தை சொல்லுகிறாள். அதன்படியாக அந்த மோசே சொந்த தாயாலே வளர்க்கப்படுகிறாள். சொந்த தாய் என்று வெளிக்காட்டாமல் அந்த இடத்திலே வளர்த்து மோசைக்கு அந்த தாய் தான் தாய் என்பதை அந்த இடத்திலே வெளிக்காட்டி, இத்தனை குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நீ மட்டும் எதற்காக காப்பாற்றப்பட்டாய், நீ மட்டும் எதற்காக இப்படியாக பார்வனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட போகிறாய் என்பதற்கான அந்த உண்மையை இப்படியாக அந்த தாய் இப்படியாக மோசைக்கு சொல்லி இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் இந்த எகிப்து தேசத்திலே அடிமையாக இருக்க வேண்டும். 400 வருடங்கள் முடிந்ததற்கு பின்பதாக தேவன் திரும்ப அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு எங்களை வழிநடத்துவார் என்று எங்களுடைய முன்னோர்களுக்கு எல்லாம் இப்படியாக தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த 400 வருஷம் முடிய போகின்ற காலமும் உன்னுடைய வயதும் இப்படியாக சரியாக இருக்கிறது. உன் மூலமாகத்தான் அந்த ரட்சிப்பை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை இடுவார் என்று சொல்லி அந்த மோசைக்கு அவர்கள் சொல்லி வளர்த்திருப்பார்கள். அப்படி சொல்லி வளர்த்து கொண்டு வருகின்ற வேளையிலே தான் மோசை இப்படியாக அவன் பெரியவனானதுக்கு பின்பதாக அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே பார்வோனுடைய குமாரத்தின் இடத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த மோசையினுடைய தாய் கொடுக்கிறாள் இப்படியாக அவர்களிடத்திலே. அப்பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலே ஒரு ராஜ அதிகாரம் பொருந்திய ஒரு மகனாக, ஒரு ராஜகுமாரனாக அந்த இடத்திலே வளர்க்கப்படுகிறார். ஆனால் அவருடைய சிந்தனையில் எல்லாம் தான் ஒரு இஸ்ரவேலன் என்பது அவனுக்கு தெரிந்த ஒரு மகனாக இருக்கிறார். அந்த மோசைக்கு தெரியும் தான் ஒரு இஸ்ரவேலன் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த ஸ்தேவான் தீர்க்க தரிசனம், ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்ல போகிறார்கள் என்கின்ற வேளையிலே அந்த ஸ்தேவான் அதிலே அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஸ்தேவான் சொல்லுகிறார் இப்படியாக அந்த மோசே தன்னாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி நம்பி அந்த இடத்திலே நன்மை செய்தான் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி நன்மை செய்து அந்த எகிப்தியனை வெட்டி போட்டார் என்று சொல்லி. அப்படித்தான் மோசே ஒரு வாலிபனாக வளர்ந்து சுயமாக தான் செயற்படக்கூடிய ஒரு நிலைமை வந்த வேளையிலே அந்த இடத்திலே ஒரு இஸ்ரவேலனை அந்த எகிப்தியன் தாக்கி கொடுமைப்படுத்துகின்ற நேரம் அந்த மோசே பார்க்கிறார், தன்னுடைய சொந்த ஜனத்தை இந்த எகிப்தியன் படியாக கொடுமைப்படுத்துகிறான் என்று சொல்லி அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த எகிப்தியனை வெட்டி இப்படியாக
கொலை செய்து மண்ணிலே புதைத்து போட்டான் என்று பார்க்கிறோம், நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியான நேரத்திலே மோசே ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு மகனாக இருந்திருப்பாரா என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோமாக இருந்தால் அந்த நேரம் மோசே ஒரு சாந்தமான ஒரு மகனாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஒரு கொலை ஒன்று செய்கிறார், கொலை ஒன்று செய்து அந்த இடத்திலே புதைத்து போடுகிறார். அப்படியாக இருந்தால் மோசே சாந்த குணமுள்ள ஒரு நபராக அந்த நேரம் இருந்திருக்க மாட்டார். அப்பொழுதுதான் அடுத்த முறை ஒரு இடத்துக்கு போகின்ற வேளையிலே இஸ்ரவேலர்கள் தன்னுடைய சொந்த ஜனங்களை இருவருப்படியாக சண்டை போடுகிறார்கள். சண்டை போடுகின்ற வேளையிலே அந்த இடத்திலே அநியாயம் செய்கிற அந்த ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், ஏன் சகோதரர்களை இப்படியாக அடிபடுகிறீர்கள், சண்டை போடுகிறீர்கள் என்று சொன்ன வேளையிலே, எங்களுக்கு நியாயாதிபதியாக உன்னை நியமித்தவன் யார் என்று சொல்லி அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயா என்று கேட்ட வேளையிலேதான் மோசே ஓடி யோசித்தார், ஆஹா, நான் செய்த கொலை இப்படியாக வெளியரங்கமாகி விட்டது, ஒருவரும் பார்க்கவில்லை என்று நினைத்தேன், இப்படியாக வெளியரங்கமாகி விட்டது என்று சொல்லி அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையிலும் பார்வோனுக்கும் அந்த செய்தி இப்படியாக பரவி விட்டது. ஏனென்றால் அவனுடைய சொந்த ஜனங்களே அந்த மோசையை காட்டி கொடுத்து விட்டார்கள், ஒரு எகிப்தியனை வெட்டி இப்படியாக புதைத்து விட்டான் மோசே என்று சொல்லி அந்த பார்வோன் ராஜாவுக்கு காட்டி கொடுத்து விட்டார். இனி காரியம் வெளிப்பட்டது என்று சொல்லி அந்த மோசே எப்படியாவது அந்த தேசத்தை விட்டுபடியாக தான் ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே பாலைவனத்திலே இப்படியாக ஓடுகிறார். மீதியான் தேசத்திலே போய்படியாக சஞ்சரித்து கொண்டிருந்த வேளையிலே அந்த இடத்திலே ஒரு நபருடைய இருதயத்திலே அந்த மோசேக்கு தயவு கிடைக்கிறது. அந்த மீதியான் தேசத்திலே இருக்கின்ற ஒரு பிரபலமான ஒரு மனிதனுடைய இருதயத்திலே தயவு கிடைக்கிறது. அந்த இடத்திலே மோசைக்கு திருமணம் நடக்கிறது. அப்படியாக இருக்கின்ற வேளையிலே மோசையினுடைய அந்த சுபாவங்கள் இன்னும் மாறவில்லை, கோபங்கள் மாறவில்லை, ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மகன் அல்ல. ஆனால் அந்த இடத்திலே தான் தேவன் இப்படியாக ஒரு நாள் மோசையை இப்படியாக சந்திக்கிறார். 40 வருடங்கள் சென்ற பின்பு எகிப்திலே 40 வருஷங்கள் இப்படியாக இருந்தார். பின்பு அந்த வனாந்திரத்திலே மீதியான் தேசத்திலே 40 வருடங்கள் இருந்தார். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே தான் மோசையை தேவன் இப்படியாக சந்திக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி மோசையை சந்திக்கின்ற வேளையிலே அந்த முச்சடியின் மத்தியிலே ஆண்டவர் மோசைக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அந்த மோசைக்கு தரிசனமாகி இப்படியாக என்னுடைய ஜனங்கள் எடுக்கிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன், இப்பொழுது நான் உன்னை எகிப்து தேசத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு இப்படியாக சொல்லுகிறார். சொன்ன வேளையிலே அவன் அநேக சாட்டுப்போக்குகளை சொல்லுகின்றான். நான் சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள், நான் சொன்னால் அப்படித்தான் அவர்கள், யார் உன்னோடு பேசினார், அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் நான் என்னத்தை சொல்வது, அப்படி என்று அநேக காரியங்களை மோசே இப்படியாக கேட்கிறார். கேட்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இப்படியாக மோசைக்கு தரிசனமான தேவன் நான் தான் என்று போய் சொல்லு என்று சொல்லி அநேக காரியங்களை அந்த இடத்திலே மோசேக்கு சொல்லுகிறார். சொல்லுகின்ற வேளையிலும் மோசே அநேக சாட்டுப்போக்குகளை அந்த இடத்திலே சொல்லி இப்படியாக தேவனுடைய அழைப்பை விட்டு வழுவி போக இப்படியாக நினைக்கின்ற வேளையிலே தேவன் விடவில்லை. தேவன் இப்படியாக மோசையை கட்டாயப்படுத்துகிறார். மனுஷனை உண்டாக்கினது நான் அல்லவா, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினது நான் அல்லவா, நான் உன்னை இப்படியாக நடத்துவேன் என்று சொல்லி சொன்ன வேளையிலும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்திலே உன்னுடைய சகோதரன் இருக்கிறான் அல்லவா, சகோதரன் உன்னை தேடி இப்படியாக வந்து கொண்டிருக்கிறான், அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய், அவன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான் என்று சொல்லி அநேக காரியங்களை தேவன் இந்த மோசைக்கு சொல்லுகிறார். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும், எங்களுடைய வாழ்க்கை முன்பு இந்த மோசேயினுடைய வாழ்க்கை போல மாமிசத்திலே செயற்பட்ட காலங்கள் இருக்கலாம், வேறு விதமான ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த மோசைக்கு எப்படி அந்த முச்செடியிலே தேவன் தோன்றும் முன்பு ஒரு வாழ்க்கை இருந்தது, அது வேறு விதமான ஒரு வாழ்க்கை, அது சாந்த குணமாக உள்ள ஒரு மோசையாக அல்ல. ஆனால் இந்த மோசையை தேவன் முச்செடியிலே தோன்றி
தேவன் இப்படியாக முகமுகமாக பேசி இந்த மோசையை அழைத்ததற்கு பின்பதாக அது வேறு வித ஒரு வாழ்க்கை இப்படியாக தேவன் மோசையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு மோசை இந்த தேவன் மோசையை வழிநடத்துகிறார், இஸ்ரவேலுக்கு அழைத்து செல்லுகிறார், பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்துகின்ற வேளையிலேதான் அந்த மோசே அந்த சாந்த குணத்தை இப்படியாக கற்றுக்கொண்டவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். வேதத்தின்படி அப்படியாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அந்த மோசே அதற்கு பின்புதான் தேவன் எப்படிப்பட்டவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்பார், எப்படி நடந்து கொண்டால் தேவன் ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார் என்பதை அந்த மோசே இப்படியாக அறிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த 80 வயதானதுக்கு பின்பதாக நடந்த அந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை அழைத்த தேவன் கிறிஸ்துவுக்கு முன் எங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்க கூடும். கிறிஸ்துவுக்கு பின் இப்படியாக எங்களை அழைத்து பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரின் பேரிலே ஞானஸ்தானம் கொடுத்து இப்படியாக எங்களை சாட்சியாக வாழும்படியாக தேவன் அழைக்கிறார். அழைக்கின்ற வேளையிலே வேதத்தை, இந்த மகத்துவமான வேதத்தை எங்களுடைய கரத்திலே எழுதி தந்துவிட்டு இந்த வேதத்தின்படி நடக்கும்படியாக எப்படியாக நடந்தால் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்று சொல்லி இந்த மோசைக்கு கற்பித்தது போல எங்களுக்கும் தேவன் கற்பிக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக ஏனென்றால் சாந்த குணம் இல்லாதவர்களை தேவன் ஒருபோதும் ஆசீர்வதிக்க முடியாது. சாந்த குணம் உள்ளவர்கள் தான் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், தேவனால் அருளப்படுகிற பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. இந்த சாந்த குணமுள்ள அந்த மனுஷனே அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். இந்த பூமியிலே இந்த மோசையை போல ஒருவனும் இல்லை அப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி, சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி எடுத்துக்காட்டு என்று ஒருவனை சொல்ல வேண்டும் என்றால் அது மோசே தான் முதலாவது நபராக இருக்கும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மோசையே இப்படியாக கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் பழைய ஏற்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் இப்படியாக பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையிலே நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய், ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை இப்படியாக மோசே அணிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படியாக ஏனென்றால் அந்த சீனாய் மலையிலே தேவனோடு முகமுகமாய் பேசிவிட்டு அந்த மோசே இப்படியாக மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த வேளையிலே மோசையினுடைய முகத்தை ஒருவராலும் பார்க்க கூடாத அளவுக்கு பிரகாசமாயிருந்தது என்று பார்க்கிறோம். ஒரு இடத்திலே மோசே சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுடைய இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த மோசே தீர்க்க தரிசனமாக இப்படியாக சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக மோசையை எடுத்து பயன்படுத்தியவர் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் சாந்த குணம் உள்ளவர்கள் தான் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி இந்த வேதம் அழகாக சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்படியாக நாங்களும் சாந்த குணம் உள்ளவர்களாகி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, அனுதினமும் நாங்கள் மறுரூபம் அடைந்து இப்படியாக கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சுபாவங்களை நாங்கள் நிதானித்து பார்த்தோமாக இருந்தால் அப்படியா நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவத்தின் முடிவே அந்த சாந்த குணமுள்ளவர்களாக நாங்கள் மாறுவதே கிறிஸ்தவத்தின் முடிவாக இருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கே அந்த தேவன் சொல்லிய அந்த சாந்த குணம் தேவை என்றால் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இன்னும் எவ்வளவு அதிகமாக அது முக்கியம் என்று நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதிலே என்ன ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படியாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனங்கள்ல, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராய் வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த மோசே பூமியில் உள்ள எல்லோரை பார்க்கிலும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படியாக எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவனாக இருந்து இப்படியாக தன்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். ஏனென்றால் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதிக்கும்படியாய், இப்படியாக எங்களுக்கு வாழ்ந்து காட்டும்படியாய் வந்தவர். எப்படி வந்தாராம்? தாழ்மையின் ரூபம் எடுத்து, மனுஷ சாயலாகி தாழ்மையின் ரூபம் எடுத்து எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று. யாரிடத்தில் வருகிறார்? எங்களிடத்திலே வருகிறார். எங்களிடத்திலே வந்து இந்த பொக்கிசமான சுவிசேஷத்தை எங்களுக்கு தந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாக சாந்த குணமுள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் மாறி அந்த சாந்த குணத்தினாலே தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதை வைத்து மற்றவர்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்னென்றால் இவனுடைய சாந்த குணம். இவன் பொல்லாப்புக்கு பயந்து படியாக பாவங்களை விட்டு விலகுகிறவன். அப்படியாக இருக்கிறது நிமித்தம் இவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதன் நிமித்தமாக இந்த ஆசீர்வாதம் தேவனால் இவனுக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் இவன் சாந்த குணமுள்ள மனுஷன் என்று சொல்லி. இப்ப நாங்கள் ஒரு குடும்பத்திலே மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அந்த இடத்திலே எங்களுடைய கணவனுக்கு மனைவி தன்னுடைய சாட்சி வாழ்க்கையை காட்டி வாழ வேண்டும். அதே போல கணவன் மனைவிக்கு இப்படியாக சாட்சி வாழ்வை காட்டி வாழ வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையிலே இப்ப உதாரணத்துக்கு கணவனும் மனைவியும் எதிரும் புதிருமாக இருந்தால் அதிலே யார் தங்களை தாழ்த்தி சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு சகித்து இப்படியாக வாழுகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்படியாக தேவன் காட்டி, இப்ப உதாரணத்துக்கு கணவன் மனைவி இப்படியாக கீழ்ப்படிந்து தாழ்மை உள்ளவளாய் மாறி தேவனுடைய சொற்படி நடந்து இப்படியாக அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற வேளையிலே ஒரு கால பகுதியிலே கணவன் நின்று நிதானித்து யோசிப்பார். மனைவினுடைய கீழ்ப்படிவு, மனைவினுடைய பரிசுத்தம், மனைவினுடைய பொறுமை, மனைவினுடைய சாட்சி வாழ்க்கை இப்படியாக அவளை ஆசீர்வதித்திருக்கிறது. அதன் நிமித்தமாக நானும் அதை பின்பற்றி நானும் இப்படியாக வேதம் சொல்லுகிறதுபடி நான் அந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த கணவன் முடிவு செய்து இப்படியாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார். அப்படித்தான் கணவனும் கீழ்ப்படுகிற ஒரு கணவனாக இருந்து மனைவி கீழ்ப்படியாதவளாக இருந்தால் அந்த கணவனுடைய கீழ்ப்படிவு, கணவனுடைய சாட்சி வாழ்வு, சாந்தம், நற்குணங்களை பார்த்து தேவன் கணவனை ஆசீர்வதிப்பார். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே பிள்ளைகளும் அதை பார்த்துபடியாக தேவனை பின்தொடர்ந்து ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவரையும் நாங்கள் அதிகாரத்தினால் அடக்கி வைக்க முடியாது, உரத்த குரலினால் அடக்கி வைக்க முடியாது. உரத்த குரலினாலோ அதிகாரத்தினாலோ தேவனுடைய பாதையிலே ஒருவரையும் நடத்த முடியாது. அப்படி நாங்கள் எங்களுடைய கீழ்ப்படிதலினாலும் எங்களுடைய தாழ்மையினாலும் இப்படியாக நாங்கள் மற்றவர்களை தேவனுடைய பாதையிலே வழிநடத்தலாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இதோ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் சாட்சிகளாயிருங்கள். சாட்சிகளாயிருங்கள் என்றுதான் சொன்னார். ஏனென்றால் எங்களை பார்க்கிறவர்கள் எங்களுடைய சாட்சியை பார்த்து தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறதை வைத்து இப்படியாக மற்றவர்களையும் தேவனுடைய பக்கம் இப்படியாக தேவன் இழுத்துக் கொள்ளுவார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் அந்த ஒரு காரியத்தை தேவன் வீண் வார்த்தைகளால் அலம்பவில்லை. முடிவு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருங்கள். பரிசுத்தமாயிருந்து சாட்சியை காத்துக் கொள்ளுங்கள், உண்மையுள்ளவனாயிருந்து சாட்சியை காத்துக் கொள்ளுங்கள், நற்குணசாலிகளாயிருந்து சாட்சியை காத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறதை புறஜாதிகள் பார்ப்பார்கள். எங்களை இப்படியாக கண்ணோக்கி கொண்டிருப்பவர்கள் பார்ப்பார்கள். பார்த்து எங்களை அவர்களும் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் மாறுவார்கள். ஏனென்றால் இந்த தேவன் எங்களுக்கு தேவை என்று சொல்லி அவர்களும் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்து
தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் ஒருவரையும் வீணிலே அவர் வெறுப்பதும் இல்லை, வீணிலே அவர் ஆசீர்வதிப்பதும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வரிசிக்க பண்ணுகிற தேவன். அந்த மழை அது எல்லோருக்கும் பொழியும். இப்ப நாங்க தேவனுக்கு செவி கொடுத்தாலும் கெடுக்காட்டிலும் எங்களுக்கு ஒரு வேலை உண்டு, ஒரு எங்களுக்கு சாப்பிட உணவு உண்டு, எல்லாம் இருக்கும். ஆனால் விசேஷித்த ஆசீர்வாதங்கள், அப்படியான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் வரும் என்று பார்க்கிறோம். அதான் ஒரு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் பொன்னை பொருளை எல்லாம் படியாக சேமித்து வைத்துவிட்டு தன்னுடைய ஆத்மாவை நோக்கி சொன்னானாம், என்னுடைய ஆத்மாவை உனக்கு வேண்டிய மட்டும் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ அதை அடித்து புசி என்று சொல்லி. அப்பொழுது தேவன் கேட்டார், இன்று இரவு உன்னுடைய ஆத்மாவை நான் எடுத்துக்கொண்டால் உனக்கு என்ன நிலைமை என்று சொல்லி படியாக தேவன் கேட்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அப்படித்தான் எங்களை நித்தியம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நற்குணசாலிகளாக இப்படியாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அப்படிப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷர்களுக்கும் தெரிந்திருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப ஒரு சிலருக்கு இல்ல, சாந்த குணமாயிருந்து எங்களுடைய நடத்தை, இந்த மோசே எப்படி இருந்தாரோ, இந்த தாவீது சொல்லுகிறார் ஒரு இடத்திலே, நான் நலமானதை கூட பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்று சொல்லி. சாந்த குணமுள்ளவர்கள், நற்குணசாலிகள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அப்படியாக நலமான சில நேரங்களிலே நலமானவைகளை கூட பேசாமல் அமர்ந்திருப்பார்களாம். ஏனென்றால் தேவன் மீது தங்களுடைய பாரத்தை வைத்துவிட்டு இப்படி செய்வார்களாம். அப்ப சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியமான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும் என்றால், எங்களுடைய சாந்த குணங்களை இப்படியாக மற்றவர்களும் எங்களுடைய சாந்த குணத்தை தெரியும்படியாக எங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லி. இதிலே மேலே சொல்லப்பட்ட இடங்களிலே எல்லாவற்றையும் அன்பையும் பொறுமையும் சொல்லப்பட்டு தேவ பக்தியை நீதியை விசுவாசத்தையும் சொல்லி சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படியாக இதில் பேதுரு அடிகளார் சொல்லுகிறார், வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமானர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி. ஒருவரோடும் எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லி, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று இப்படியாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படியாக நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய நல்நடத்தைகளை இப்படியாக மற்றவர்கள் காணும்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்படுகிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டார்கள், அது வெளிச்சம் தெரியும்படியாக அதை அப்படியாக திறந்து விடுவார்களாம். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் எங்களுக்குள்ளே நற்கிரியைகளை இப்படியாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்க வேண்டும், பயிற்சிவிக்க வேண்டும், மற்றவர்களை காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதே போல எங்களுடைய நற்குணங்களை இப்படியாக மற்றவர்களை காட்டி மற்றவர்களை எங்கள் பக்கமாக இழுத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு காரியம் இந்த இடத்திலே சொல்ல வினைகிறேன். ஏனென்றால் நாங்கள் இப்ப யாருக்காவது வியாதி என்றால் ஜெபிக்கிறோம், யாருக்காவது தேவை என்றால் ஜெபிக்கிறோம். அப்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனும் அற்புதம் செய்கிறார். ஆனால் எங்களுடைய அந்த காரியம் குறைந்து விட்டதா என்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு இடத்திலே போகின்ற வேளையிலே தமிழ் மக்கள் எல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓகே நான் உங்களுக்காக ப்ரே பண்றேன் என்று.
திரும்பி பார்த்தேன், அவர்கள் எங்களோடு சம்பந்தப்பட்டவர்களும் இல்லை, ஆவிக்குரிய சபையும் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களுக்காக ப்ரே பண்றோம் என்று யாருக்கோ சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவையும் ஜெப விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிருக்கு. யார் என்று பார்த்தால் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இன்று அவர்களுக்குள்ளே மற்றது அவர்களும் வீட்டு கூட்டம் போல இங்கு எல்லாம் நடத்தினோம். அப்படியாக, ஏனென்றால் நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் தான் அப்படி அதிகமாக செய்து உண்மையாக தேவனை ஆராதிக்கிற நாங்கள் அப்படி செய்ய வேண்டியவர்கள். ஆனால் இன்று விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாங்கள் இன்னும் அதிகமாக தேவனிடத்திலே வாஞ்சை உள்ளவர்களாக இருந்து எங்களுடைய நற்குணங்களை காட்டி பிற ஜனங்களை இப்படியாக இழுக்க வேண்டும். ஏனென்றால் சபைக்கு வந்தவர்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது முடிவல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி அதிகாரம் பெறப்பட்டவர்கள் நாங்கள் வேதத்தின்படியாக ஆராய்ந்து அதை 100% ஆதாரத்தோடு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான வேளையிலே இன்று பார்த்தோமாக இருந்தால் ஆசீர்வாதத்துக்கு பங்கில்லாதவர்கள் அப்படி செய்கின்றார்கள், அப்படியான காரியங்களை செய்கிறார்கள். ஆசீர்வாதத்துக்கு 100% பங்காளிகளாக இருக்கின்ற நாங்கள், அனுதினமும் தேவன் எங்களோடு பேசி எச்சரித்து வழி நடத்துகிற நாங்கள் ஏனோ தானோ உண்டு எங்களுடைய சாட்சி வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காட்டாமல் இப்படியாக நடந்து இப்படியாக நேரங்களை வீணடித்துக் கொண்டு இருந்தோமாக இருந்தால் எங்களுடைய தேவன் எங்களிடத்திலே கணக்கு கேட்பார். இப்பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே ஜனங்கள் இருக்கிறார்கள், போட்டி பொறாமை இப்படியாக அநேக நீ பெரிதா நாம் பெரிதா என்று சொல்லி அப்படியான நிலைமையில் இருக்கிறார்கள். அது எங்களுடைய சபைக்குள்ளும் இருந்தால் அது ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும் பிரியமானவர்களே. சபையிலே வருபவர்கள் எங்களுடைய சார்ந்த குணத்தை, இதில் அமர்ந்திருக்கிற ஒருவருடைய ஒரு வீண் பெருமை குணத்தையும் மற்றவர்கள் வெளியிலிருந்து வருபவர்கள் அறியக்கூடாது. வீண் பெருமை இருக்கக்கூடாது. வீண் பெருமை இருந்தால் வருகிறவர்கள் இங்கே நிலைத்திருக்க மாட்டார்கள், அவர்கள் ஓடி விடுவார்கள். ஆனால் எல்லோரும் அந்த ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்தவர்களாக நாங்கள் வாழுகின்ற வேளையிலே எங்களுடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதம் தங்கும், நிலையான ஆசீர்வாதம் தங்கும். அடிக்கடி நான் சொல்வது, எங்களுடைய அஸ்திவாரத்தை நாங்கள் உறுதியாக கட்ட வேண்டும். அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் மேலே கட்டப்படுகிற வீடும் உறுதியாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அஸ்திவாரம் உறுதியாக கட்டாதவர்கள் இப்படியாக வந்து தேவனுடைய கற்பனைகளை கேட்கலாமல் மேலும் மேலோட்டமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனால் இந்த சபைக்கு யாரை கொண்டு புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்தாலும் அந்த ஆத்துமாக்கள் நிலைத்து நிற்காது, அவர்கள் இப்படியாக சென்று விடுவார்கள். ஆனால் எங்களுடைய அஸ்திவாரத்தை உறுதியாக போட்டு போட்டி பொறாமை இல்லாமல் இப்படியாக எந்த ஒரு பிசாசின் சத்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய அஸ்திவாரத்தை இப்படியாக உறுதியாக நாங்கள் போட்டோமாக இருந்தால் எங்களுடைய வீடு கட்டப்படும். எங்களுடைய வீடு மழை பெய்ந்தாலும் காத்தடித்தாலும் எந்த ஒரு காரியத்துக்கும் இடிந்து போகாது, இல்லாமல் போகாது, அது நிலைத்திருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட போதனையை பெற்றிருக்கிறோம், அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் தான் இந்த உலகத்தில் நாங்கள் எல்லோரும் தான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் தான் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். எங்களை சொல்லப்படுகிறது மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி மலை மேல் உள்ள பட்டணம் போல நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய சாந்த குணத்தினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாந்த குணத்தினாலே இந்த உலகத்திலே ஆண்டவரை அறியாத மக்களை இப்படியாக இழுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியாக இழுத்துக்கொள்ளுகின்ற வேளையிலே தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், எங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக நாங்கள் தேவனுக்கு சாட்சியாய் வாழுவோம். தேவன் எங்களுக்கு அருளின வேதமே இப்படியாக வெளிச்சமாக இருக்கிறது. நாங்கள் எந்த ஒரு காரியத்தை பார்த்தும் ஏமாந்து விடாதபடிக்கு வேதம் கையிலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்படி வாழ்ந்து நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எழுந்திருந்து இந்த பாடலை பாடி தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து, தேவனே
நாங்கள் உங்களிடத்திலே ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக, ஒரு ஆவியின் சிந்தை உள்ள ஒரு மனுஷனாக எங்களை மாற்ற முடியுமோ ஆண்டவரே, மாற்றுங்கள். எங்களை நாங்கள் முற்றுமுழுதாய் ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும். இதோ ஆண்டவரே, மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்படுகிறது. இதோ உங்களுடைய சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ள, உங்களுடைய ஆண்டவரே சாயலை தரித்துக் கொண்டு இந்த உலகத்திற்கு ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்ல, ஆண்டவரே உலகத்துக்கு சாட்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நாங்கள் தேவனிடத்திலே கேட்போம். எந்த ஒரு எதிரான காரியமாக இருந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் தேவன் எங்களோடு கூட இருக்கின்ற வேளையிலே தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், ஆட்டிலே மந்தை முதலற்று போனாலும், இப்படியாக எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாங்க பின்வாங்க மாட்டோம். இதோ கிறிஸ்தவனாய் இருக்கிறவனுக்கு பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவனாய் வாழ விரும்பவன், தேவ பக்தியாய் வாழ மனதாய் இருக்கிறவனுக்கு இப்படியாக பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பாடுகளின் வழியாய்த்தான் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆனாலும் பாடுகளின் வழியாய் நாங்கள் கடந்து செல்லுகின்ற வேளையிலே இந்த மோசையை பாருங்கள். பாடுகளின் வழியாய் நடந்து போனார். அந்த இடத்திலே தான் நல்லது செய்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே நல்லது செய்ய போய் அந்த இடத்திலே தன்னுடைய இனத்தாரால் காட்டி கொடுக்கப்பட்டு அந்த தேசத்தை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த வேளையிலும் என்ன செய்வதென்று அறியாமல் அந்த வனாந்தரத்திலே போகிறார். அந்த வனாந்தரத்திலே போகின்ற வேளையிலும் அந்த இடத்திலே நாட்கள் சமீபத்தில் வந்த நேரத்திலே மோசையினுடைய நேரம், மோசையை இரட்சகனாக அந்த இடத்திலே எழும்ப வேண்டிய நேரம் வந்த வேளையிலே முட்செடியின் மத்தியிலே அந்த இடத்திலே தேவன் பேசினார் என்று பார்க்கிறோம். அப்படியாக தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். இப்பொழுது சில பாடுகள், கவலைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று பார்க்கிறோம். இந்த பாடலை பாடுவோம். மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும்,